Nantri, hallelujah, praise the Lord, praise you, Jesus, thank you, Jesus. Bind and cast every unclean spirit. In the mighty name of Jesus, we pray. Amen. Peace be with you. God bless you. இயேசுவே நன்றி. இன்னைக்கு யோபின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் இருக்கின்றோம். யோபின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமா 11வது வசனத்துல சில திட்டங்கள், யோபு போற்ற திட்டங்கள் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் புலம்புகின்றதை நம்ம பார்க்கணும். இங்க நம்ம இருக்கிற நம்ம வாழ்கின்ற உலகம் அப்படின்னு இல்லை. அந்த காலகட்டத்திலிருந்து நம்ம ஒரு திட்டம் இல்லாமல், நம்ம வீடுக்காக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், நம்ம வேலைகளாக இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், எல்லாத்துக்கும் நம்ம ஒரு திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். எல்லாத்துலையும் நம்ம ஒரு திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். அதை பற்றி தான் இன்னைக்கு முக்கியமாக தியானிக்க போகிறோம். யோபின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் 11வது வசனம் வாசிக்கிறீங்களா? கடந்தன என் நாட்கள், தகர்ந்தன என் திட்டங்கள், அவ்வாறே ஆயின என் இதய நாட்டங்கள். ஆமீன். இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த திட்டங்களை பத்தி தான் முக்கியமா தியானிக்க போறோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரத்துல 9வது வசனம் ஒரு முக்கியமான உண்மையை ஆண்டவர் நமக்கு, ஆன்மீக உண்மையை நம்ம கிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். நீதிமொழிகள் 16ல 9வது வசனம், மனிதர் தம் வழியை வகுத்தமைக்கிறார், ஆனால் அதில் அவரை வழிநடத்துபவரோ ஆண்டவர். ஆமீன். ஆமீன். நம்ம பல திட்டங்கள் நம்ம போட்டுடலாம், ஆனா ஆண்டவர் வழி நடத்தணும். ஆண்டவர் அந்த வழியை செம்மைப்படுத்தணும். ஆண்டவர் அந்த உறுதிப்படுத்தினாதான் அது நிறைவேறும் நம்ம வாழ்க்கையில. பலவிதமான திட்டங்கள், இந்த செய்யணும், இந்த காலத்துக்குள்ள 5 வருஷத்துக்குள்ள நான் இது ஒரு வீடை கட்டணும், காரை வாங்கணும், பல விதமான திட்டங்கள் நம்ம போட்டுடலாம். திட்டங்கள் போடுவது தவறு கிடையாது. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரத்துல திட்டத்தை அப்படின்லாம் பேசும்போது, ஆண்டவர் திருவிழா அப்படின்லாம் பேசும்போது திட்டம் போடுறதே தப்பு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அப்படி கிடையாது. திட்டம் போடுவது ரொம்ப முக்கியம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அது தேவையான விஷயம். இந்த உலகத்தை உருவாக்குவது கூட ஆண்டவர் ஒரு திட்டத்தை போட்டுதான் அவர் செஞ்சிருக்கிறார் 6 நாள்ல. ஒரு விஷயத்திலேயே அவர் திட்டத்தை, இந்த உருவாக்குவதில் ஒரு திட்டங்கள் இருக்குது. கடைசியில மனிதர்களுக்கு இந்த உலகத்தை ஒப்படைக்கின்றார். மீட்புக்கு ஒரு திட்டத்தை வைத்துதான் இயேசு ஆண்டவரை அனுப்புகின்றார். இந்த உலகம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த மீட்பின் திட்டம் இருந்திருக்கின்றது. உலகம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். தேர்ந்தெடுக்காம இங்க வந்திருக்க மாட்டேங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 4ம் 5ம் எடுத்து வாசித்து பாருங்க. எபேசியர் 1வது அதிகாரத்துல 4ம் 5ம் வாசிக்கிறீங்களா? நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். ஆமீன். நமக்குள்ளேயும் எப்படி கடவுள் திட்டத்தை வகுக்கின்றாரோ, நமக்குள்ளேயும் அந்த திட்டத்தை ஆண்டவர் சாயல்ல நம்ம ஒவ்வொருத்தரையும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அடையாளம் என்ன? நமக்கு உள்ளத்துல நமக்கு இந்த திட்டத்தை நம்ம கரெக்டா செய்யணும். எல்லாம் ஒரு வருங்காலத்தை பத்தி ஒரு திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. இதெல்லாம் பிளான் பண்ணணும். ஆண்டவர் கொடுத்து இருக்கின்ற விஷயங்களை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். ஆண்டவருக்கு நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். ஆண்டவருக்கு ஏற்றபடியாக பயன்படுத்தணும் அப்படின்றது ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் அப்படின்றது தவறு கிடையாது. நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். இயேசு ஆண்டவரே இதை பத்தி பேசியிருக்கிறார். லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரத்துல 28ல இருந்து 30 வரைக்கும் வாசித்து பாருங்க. திட்டம் போடுவதன் முக்கியத்துவத்தை பத்தி இயேசு ஆண்டவரும் பேசியிருக்கின்றார். இது தவறு கிடையாது, ரொம்ப தேவையான விஷயம். அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து வர விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். லூக்கா நற்செய்தி 14ல 28ல இருந்து 30 வாசிக்கிறீங்களா? உங்களில் யாராவது கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து
அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. ஆமீன். அதனால இந்த திட்டங்கள் அப்படின்றது தவறு கிடையாது. ஆனா இந்த திட்டங்கள் ஞானத்திலும் தாழ்ச்சியிலும் ஆண்டவரின் மகிமைக்காக பல நேரத்தில் நம்ம செய்யறது கிடையாது. அப்படி செய்யும் போதுதான் ஆண்டவர் கொடுத்த விஷயங்களை வந்து ஆண்டவருக்காக நம்ம செய்கின்றோம். பல நேரத்துல நம்ம இந்த திட்டத்துல பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திட்டத்தை வந்து நமக்கு குறுகிய புரிதல் தான் நமக்கு இருக்கு. சுயநலத்தினால இந்த திட்டங்களை நம்ம போட்டிருக்கிறோம். குறுகிய பார்வையால நம்ம செய்யறோம். முழுமையான ஒரு நமக்கு தெரியல, முழுமையா தெரிய போறது கிடையாது. அதனால பல சூழ்நிலையில் நமக்கு வந்து சோர்வடைகிறோம். திட்டம் நிறைவேறாதது. இது நமக்கு மட்டும் நடக்கின்ற ஒரு விஷயம் கிடையாது. படைப்பு தொடக்கத்தில் அந்த தொடக்க நூல் 11வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. இந்த சுயநலமான திட்டத்தை பத்தி நாங்க பார்க்கலாங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம திறன்ல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பல நேரத்துல நம்ம ஜெபிக்காமையே, ஆண்டவரின் உதவியை நாடாம பல விஷயத்துல சாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஆன்மீக விஷயமா கூட இருக்கலாம். நம்ம வந்து இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்ற எண்ணத்துல பல விஷயத்த நம்ம வந்து படிகள் எடுத்து வச்சுட்டுறோம். அதுக்கப்புறம் யோசிக்கிறோம், ஆண்டவரின் ஆசீர்வாதம் நாடவில்லையே. தடைகள் வரும்போது அதை போய் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். தொடக்க நூல் 11வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. சில பேர் ஒரு கோபுரத்தை கட்டி நமக்காக ஒரு பேரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு நபரோட பேரு கூட அதுல இல்ல. ஆண்டவர் வந்து அதெல்லாம் ஆணவத்தின் செயல்கள். நம்ம பல நேரத்துல நான் இதை சாதிப்பேன், அதை நான் செய்வேன், இதை செய்வேன், பலவிதமான ஆசைகள் நம்ம உள்ள வச்சுட்டு முன்னாடி போறோம். ஆணவத்தின் சிந்தனைகள் அப்படின்றது அந்த அழிவுக்கு வரும்போதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், ஐயோ நான் தெரியாம வந்து பல பாவங்கள் நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. தொடக்க நூல் 11வது அதிகாரம், தொடக்க நூல் 11வது அதிகாரம் 3ல இருந்து 5 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, பாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீலை காரையாகவும் பயன்படுத்தினர். பின்னர் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். ஆமீன். ஆமீன். நமது பெயரை, ஒரு ஆணவத்தின் செயலின் அடையாளம், நமது பெயரை நிலைநாட்டுவோம். நான் எல்லாரும் முன்னாடி பெரிய ஆளா தெரியணும் அப்படின்ற ஆசையில இவங்க அதை கட்டியிருக்காங்க. கெட்ட முயற்சி செய்யணும். அப்ப என்ன நடக்குது? அதோட விளைவு என்ன? அது அழிவுக்கு வருகின்ற, ஆண்டவருக்கு எதிராகவே அவங்க செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு வருகின்றார்கள். ஆண்டவரின் கிருபையை அவங்க நாடவில்லை. இதே அடுத்த அதிகாரத்தில் 12வது அதிகாரத்துல விண்ணக தந்தை வந்து ஆபிரகாமை அழைக்கின்றார். எந்தெந்த விஷயங்களை இவங்க விரும்பினார்களோ அதே விஷயங்கள் ஆபிரகாமுக்கு வந்து கடவுள் தராரு. உன் பேர் நான் உன்னை பெரிய ஆளாக்குவேன் அப்படின்றார். உனக்கு ஒரு பெரிய பேர் நான் தருவேன், பெரிய தேசம். அவர் வழியா, ஆபிரகாம் வழியா ஒரு பெரிய தேசம் வந்துருச்சு. பல அரசர்கள் வருகின்றார்கள். இவங்க என்னென்ன வந்து ஆசைப்பட்டார்களோ அதை விட மிகுதியாக, நானும் நீங்களும் ஆசைப்படுவதை விட மிகுதியாக செய்ய வல்லமை வாய்ந்த கடவுள் மட்டும் கிடையாது. ஆனா நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படிவதற்கு, எந்த அளவுக்கு நம்ம திட்டத்தை அவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக செய்யறதுக்கு நம்ம தயாராக இருக்கின்றோம், அதை நாடுவதற்காக நம்ம முயற்சி செய்கின்றோம், அதுதான் கேள்வி. ஆபிரகாம் ஆண்டவர் நேரத்திற்காக காத்து நின்றார். ஆண்டவர் காட்டுகின்ற பாதையில் செல்வதற்கு அவர் தயாராக இருந்தார். பல நேரத்துல அவரும் தவறு செஞ்சார், தவறு செயலாம் கிடையாது.
பல தவறுகள் அவர் செஞ்சார். ஆனா ஆண்டவர் காட்டுகின்ற பாதையிலிருந்து அவரு விலகி செல்லவில்லை. ஆனா பல நேரத்துல நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம திட்டத்தை வகுத்துடுறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை மட்டும் தான் நம்ம கேட்கிறோமே ஒழிய, ஆண்டவரே இது உங்க திருவுளத்துக்கு ஏற்றபடியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறது கிடையாது. புரிஞ்சுக்க முயற்சி செய்வது கிடையாது. அதனாலதான் தடை மேல தடையா நம்ம வாழ்க்கையில சந்திக்கின்றோம். தடை மேல தடையா. நம்ம புரிதலுக்கு படி போனா அழிவுக்கு தான் வருவோம்ன்றதை புரிஞ்சுக்க ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவரின் திட்டம் மேலான திட்டங்கள். இயேசு ஆண்டவர் கானா கல்யாணத்துல அந்த சூழ்நிலையை தியானித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் பல விதமான விளைவுகள் நிறைய வரும். ஆண்டவர் தந்த திராட்சை ரசம் எப்படி இருந்தது? அவங்க செஞ்ச திராட்சை ரசத்தை விட ரொம்ப நல்லதா இருந்தது. என்னைக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவரின் வழி நடத்துதல், ஆண்டவரின் கிருபையை நம்ம நாடுவது கிடையாது. அதனாலதான் பல விதமான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கின்றோம். ஆண்டவரோட திருவுளத்தை நாடுவதற்கு, அவரோட வழிநடத்துதலை கேட்பதற்கு நம்ம தயாராக இருக்கின்றோமா? நான் சில திட்டங்கள்லாம் ஆண்டவரோட வழிநடத்துதலை புரிஞ்சுக்கிறதுக்காக 3 நாள் காத்து நின்றுருக்கிறேன். ஜெபிப்பேன், பதில் வராது. இன்னும் ஜெபத்துல வைப்பேன், பதில் வராது. அதுக்கப்புறம் ஆண்டவரோட பதில் புரிஞ்சுக்கிட்டேன். அது அந்த முதல் காலகட்டத்துல சொல்றேன். ஆண்டவர் சத்தத்தை புரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்யும் போது சொல்றேன். எப்பவுமே நீதிமொழிகள் 19வது அதிகாரத்துல 21வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. நம்ம திட்டத்தை அவர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரே உங்க வழி நடத்துதல் இல்லாம நான் இதை செய்ய மாட்டேன், உங்க திருவுளத்துக்கு ஏற்றபடியாக நான் எல்லா சூழ்நிலையும் செயல்படணும். நல்ல விஷயமாகவே இருக்கலாம், நல்ல விஷயமாகவே இருக்கலாம். ஆனாலும் அப்பவும் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்ம அப்பா தகப்பனாக, நம்ம உண்மையாக நம்ம எல்லாரும் தகப்பனாக அவரை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, விண்ணக தந்தையை தகப்பனாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவர் வழி நடத்துதல் தெரியாம நம்ம ஒரு காலை எடுத்து முன்னாடி வைக்க மாட்டோம். அவருக்கு நம்மளை விட அதிகமா தெரியும். அவரோட ஞானத்துல நம்பிக்கை வைக்கின்றவர்களாக இருந்தால், நீதிமொழிகள் 19வது அதிகாரத்துல 21வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? மனிதர் மனதிலும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும். ஆமீன். இது ஒரு முக்கியமான நம்ம மனப்பாடமாக வைக்க வேண்டிய ஒரு வசனம். பல திட்டங்கள் வச்சிருக்கணும், ஆனா ஆண்டவர் நடக்கிறது மட்டும்தான் நடக்கும். அதை மட்டும் மனசுல ஆழமா பதிய வைங்க. பல திட்டங்கள் நமக்கு நிறைவேறாம இருந்திருக்கலாம். இதெல்லாம் நமக்கு நிறைவேறவில்லைன்னா நம்ம என்ன செய்யறோம்? உடனே சோர்வடைஞ்சிடறோம். ஒரு இன்டர்வியூ போறோம், நடக்கல, உடனே சோர்வடைஞ்சிடறோம். ஒரு கல்யாணம் நடக்க வேண்டியது நடக்கல, உடனே நம்ம சோர்வடைஞ்சிடறோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? இது எல்லாம் நம்ம நன்மைக்காக, எல்லா சூழ்நிலையும் நன்றி சொல்லுகின்ற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். நம்ம ஒரு பிள்ளைகளாக அது நம்பிக்கை வைக்காம சோர்வடையாமல் ஆண்டவர் பின்னாடி செல்ல ஆண்டவர் அழைக்கின்றார். ஒரு பிள்ளை நடக்கிறதுக்கு கத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்பா அம்மா என்ன செய்வாங்க? தாங்கி பிடிப்பாங்க. நம்மளை வழி நடத்துவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். ஆனா அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு, அவர் திருவுளத்தை புரிஞ்சுவதற்கு நம்ம தயாரா இல்லை. நம்ம திட்டம் தான் நிறைவேறணும். பிடிவாத குணத்தினால நம்ம அழிவுக்கு சென்றுட்டு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவர் நேரத்துக்காக காத்து நிற்காதனால அழிவுக்கு சென்றுகிட்டு இருக்கோம். நமக்குள்ள ஒரு மாற்றத்துக்காக அவர் காத்து நிற்கின்றார் அப்படின்றத நம்ம உணர்வது கிடையாது. அவர் வழிகள் மேலான வழிகள் அப்படின்றது நமக்கு விசுவாசம் கிடையாது. அவரோட திருவுளத்தை எல்லா சூழ்நிலையிலும் நாடுகின்ற பிள்ளைகளாக நம்ம இல்லை. அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். பல நேரத்துல ஆணவத்துல நமக்கு பேச்சு, நான் என்ன எப்படி வருவேன் மட்டும் பாரு, அவன்லாம் என்னை ஏளனமா பேசுறான், நான் எந்த அளவுக்கு வருவேன் மட்டும் பாரு, நான் பாரு அது செய்வேன், நான் இது செய்வேன் அப்படி பல திட்டங்கள். அதெல்லாம் சுக்கு நூறா போறதை நான் பார்த்திருக்கிறேன். பல பேர் வாழ்க்கையில வீணாக போறதை பார்த்திருக்கேன்.
மனிதர்களை நம்பி, பொருளாதாரத்தை நம்பி நம்ம வந்து பல வார்த்தைகளை, வீணான வார்த்தைகளை பயன்படுத்தி, யாக்கோபின் நூல் 4வது அதிகாரம் 13 இருந்து 16 வரைக்கும், 13 இருந்து 16 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆணவத்தின் ஒரு பேச்சும் ஆண்டவருக்கு பிடிக்காது. இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்திற்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்லுகிறவர்களே, சற்று கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆகவே அவ்வாறு சொல்லாமல், ஆண்டவருக்கு திருவிழமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னின்ன செய்வோம் என்று சொல்வதே முறை. ஆமீன். ஆண்டவர் என்ன எப்படி பேசணும்? நம்ம ஆண்டவர் திருவுளமாக இருந்தால் இதை செய்வோம், இதை செய்வோம். ஆண்டவரும் திருவுளமாக இருந்தால் அப்படின்றது நம்ம எண்ணமே இல்லை. நம்ம திட்டத்தை போட்டு ஆண்டவரே அப்ரூவலுக்கு தான் போனோம், நீங்க வந்து கொஞ்சம் ஆசீர்வதிச்சிருங்க அப்படின்ட்டு. ஆண்டவரும் திருவுளத்தை நாடுவது கிடையாது, அவர் நேரத்துக்காக காத்து நிற்க தயாராக கிடையாது. நம்ம தான் எல்லாம் நம்ம வந்து ஆண்டவர் வந்து சீல் போட்டு அமைச்சிடணும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரின் திட்டத்தை நீதிமொழிகள் 16 9வது வசனத்தை எடுத்து வாசி பார்ப்போம். நம்ம முன்னாடி முதல் வாசித்த வசனம் எல்லாரும் இல்லை, ஆனா பல விதமான திட்டங்கள் நம்ம மனசுல இருக்கலாம், ஆனா ஆண்டவர் தான் வழிதான். மனிதர் தம் வழியை வகுத்து அமைக்கின்றார், ஆனால் அதில் அவரை வழி நடத்துபவரோ ஆண்டவர். ஆமீன். பல திட்டங்கள் வச்சிருக்கா, ஆண்டவர் வழி நடத்தும். இந்த வசனத்தை மனப்பாடமா வச்சுக்கோ. முதல்ல என்ன செய்யணும்? தாழ்ச்சியுடன் எந்தெந்த திட்டங்களாக இருக்கட்டும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வா. ஆண்டவர் தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தலையிலிருந்து ஒரு முடி கூட கண்ணீர் நம்ம கூட ஆண்டவர் வந்து தோள்பையில் வைத்திருக்கின்றார். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் வந்து கண்ட்ரோல்ல இருக்கிறார் அப்படின்ற ஒரு உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம இதை செய்வதற்கு நம்ம தயக்கப்பட மாட்டோம். வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நம்ம நடக்கும் போது ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலும் வந்து அவரு கண்ட்ரோல்ல இருக்காரு, அவரு பார்த்துக்குவாருன்ற ஒரு நம்பிக்கையில் முன்னாடி செல்லுங்க. அவர் வழிநடத்தல திருப்பியும் கேளுங்க. சில திருப்பங்கள் நம்ம வாழ்க்கையில வரலாம். எல்லா நாளும் ஒரு நாள் விடாம ஆண்டவரே எப்படி என் திட்டங்களை உங்க திருவுளத்துக்கு ஏற்றபடியாக நான் இன்னைக்கு செய்ய முடியும், உங்க வார்த்தைக்கு ஏற்றபடியாக நான் எப்படி இன்னைக்கு செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி அன்றாட நாள் நம்ம கேட்கிற பிள்ளைகளாக மாறணும். அதுதான் அவர் மேல இருக்கிற அவரு புரிதல் மேல இருக்கிற நம்பிக்கையின் அடையாளம். எல்லா நாளும் எழுந்திரும் போது இப்படி ஜெபிங்க. அப்ப என்ன நடக்கும்? ஆண்டவரே நீங்க வந்து டிரைவர் சீட்ல, நீங்க தான் டிரைவர், நான் பின்னாடி வந்து பேசஞ்சர், நான் பின்னாடி உக்காந்துக்கிறேன், நீங்க முன்னாடி செல்லுங்க, நீங்க வந்து என்ன ஆயராக இருங்க, என்ன வழி நடத்துங்க அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் போது அந்த மாதிரி சொல்லும் போது நீங்க அப்படிதான் சொல்றீங்க அவர்கிட்ட. அப்ப என்ன நடக்கும்? நல்ல தகப்பனாக அவர் வழி நடத்துவார். நீங்க என்ன சொன்னாலும், எந்த விதத்துல நீங்க வாழணும்னு சொன்னாலும் நான் செவிசாய்க்கிறதுக்கு தயாராக இருக்கின்றேன் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு வரும்போது ஏசாயா 30வது அதிகாரம் 20வது வசனம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. அப்புறம் நம்ம இதயத்தில், நம்ம காதுல வந்து அவரோட சத்தம் ஒலிக்கும். அவர் நம்மளை வழி நடத்துவார். உறுதியாக அவர் சொல்றது, நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் கேட்கறது தயார் அப்படின்ற மனநிலையில நம்ம இருக்கும்போது, என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நீ தயார் அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு நீங்க வந்து செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நான் வேலையில சர்ச்சுக்கு போயிட்டு பூசைக்கு போயிட்டு வரேன், வீட்டுல சில பிரச்சனைகள், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் கேட்கறது, இந்த பிரச்சனை வந்து ஒரு தீர்வுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவர் காட்டின ஒரு என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். சும்மா வந்து வேற யாரும் செஞ்ச விஷயங்கள்லாம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளத்துக்காக சொல்றேன்.
முதல்ல இந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 30:21. நம்மளை வழி என் நடத்துறது தலைவரா நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். ஆமீன். எப்போ ஒலிக்கும்? நம்ம எது சொன்னாலும் நீங்க செய்யறதுக்கு தயாரா இருந்தா அது ஒலிக்கும். ஆண்டவர் காட்டின காட்சி இதுதான். யோவான் நற்செய்தி 13:14 அதை வைத்துதான் அவர் சொல்றாரு. என்னன்னா, காலை எப்படி இயேசு ஆண்டவர் தொட்டு அவர் மன்னிப்பை கேட்கின்றாரோ அதே போல் நான் வந்து ஒரு தாழ்ச்சியில பேசுறதுலயே புரிஞ்சிருக்கும். பல நேரத்தில் ஆணவத்தில் பல விஷயங்கள் நான் செஞ்சிருக்கேன் என் வாழ்க்கையில். தாழ்ச்சியில் எனக்கும் என் மனைவிக்கும் சில பிரச்சனைகள். அவர் வந்து தாழ்ச்சியில் எப்படி அவர் தாழ்ச்சியில வந்து சீடர்கள்ட்ட அவர் மன்னிப்பு கேட்டாரோ அதே மாதிரி எங்கிட்ட ஆண்டவர் வந்து மன்னிப்பு கேட்க சொல்றார். யோவான் நற்செய்தி 13 சீமோன் பேதுருவன் காலில் வந்து அவர் கழுகின்றார். யூதாசின் காலை அவர் கழுவினார். அது மாதிரி கழுவுவதுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்தார். தாழ்ச்சியுடன் அதை செய்யறதுக்கு ஆண்டவர் வந்து எதிர்பார்த்தார். அதுல வந்து 2 விதமான சிந்தனைகளுக்கு நம்ம பல சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்குறோம், பல கேள்விகளுக்கு இடம் கொடுக்குறோம். நம்ம செவி சாய்க்கிறதுக்கு பதிலா பல மனித விதமான சிந்தனைகளுக்கு தான் அதிகமா இடம் கொடுக்குறோம். யாரு வந்து அவர் சொல்வதை கேட்கின்ற பிள்ளைகளாக இருக்குமோ அப்ப நம்ம வாழ்க்கையில அவர் திட்டங்கள் உறுதியாக, மேலான திட்டங்கள் உறுதியாக நிறைவேறும். அப்ரஹாம் வாழ்க்கையில இந்த பேரு, அவருக்கு இந்த மாதிரி பேர் வந்தது இது காரணம், மிகப்பெரிய காரணம் இதுதான். ஆண்டவர் என்ன சொன்னாலும், ஆண்டவரே அந்த குறுகிய பாதையில் நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவர் தயாராக இருந்தார். எது சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தயார். அவருக்கு தெரியாத தேசத்துக்கு அனுப்பினார். அவரோட எல்லா உறவினர்கள்லாம் விட்டு, அவர் அப்பாவை விட்டுட்டு அவரு இறங்கி சென்றார். திட்டம் போடுவது தவறு கிடையாது. ஆண்டவரின் வழி நடத்துதல் தெரியாம நம்ம செய்கின்ற திட்டங்கள் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். ஆண்டவரின் வழி நடத்துதலை தெரிஞ்சுட்டு அதுக்கு மாறாக செயல்பட்டு அதற்கான வேதனை படுகின்றவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு வாட்டி என்னோட ரொம்ப நெருங்கின நண்பர், அவருக்கு தெரியும் ஏன்னா அந்த தீர்க்க தரிசனம் வரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தெரியும். அப்ப அவர் வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நண்பர் ஒருத்தர் 5 லட்சமோ 10 லட்சமோ நீங்க போட்டீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது சரி கிடையாது, இது செஞ்சிடாத, செஞ்சா உனக்கு அழிவுதான், அந்த காசு போயிடும் அப்படின்ட்டாரு. அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இதயத்துல அவர் சொல்லிட்டாரு. நான் வந்து அது பெருசா வந்து கேட்கவே இல்லை. அவர் வந்து எங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் மீட்டிங்கு, அங்க வந்து அவர் வந்து பென்ஸ் கார்ல தான் வராரு. அதெல்லாம் மதிக்கவே இல்லை. நான் வந்து நேரடியாவே சொல்லிட்டேன், எனக்கு வந்து இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என் நண்பர்கிட்டையும் சொல்லிட்டேன். எனக்கு அவர் ரொம்ப நெருங்கின நண்பர், அவர் நல்ல எண்ணத்துல தான் அவர் சொன்னாரு. ஆனா அவரு ஏமாற்றத்துக்கு உள்ளாயிட்டார். அதுக்கப்புறம் அவரு என்னோட ரொம்ப நெருங்கின நண்பர். ரொம்ப ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இதுல காசை போட்டு அவர் ஏமாற்றத்துக்கு உள்ளானதை பத்தி அவர் சொன்னார் என்கிட்ட. நீ செஞ்ச மாதிரி நான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு நடக்கின்றதோட முக்கியத்துவம். சொந்த அறிவாற்றலை நம்பி சென்றிருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஓ இவர் நல்ல வந்து இதுல வராரு, நல்ல கார்ல வராரு, பெரிய செல்வாக்கு இருக்குது. என்னோட நண்பரோட ஃப்ரெண்டு அவர் சொன்னதெல்லாம் வந்து இந்த பையன் வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரிய பையன், என்ன நிறைய விதத்துல உதவி செஞ்சிருக்கிறான், கொடுத்த காசுலாம் எனக்கு திருப்பி தந்திருக்கான், அவனை நம்பி நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா நானும் அழிவுக்கு தான் சென்றிருக்கேன். அந்த கொஞ்ச நஞ்சு காசும் போயிருக்கும். ஆண்டவரின் வழி நடத்துதலை கேட்டால் ஆசீர்வாதம் தான் வரும். ஆண்டவரின் வழி நடத்துதலுக்காக காத்து நிக்கிற எப்படி பல நேரத்துல ஆண்டவரின் என்ன சொன்ன, அவர் வந்து ஆளுவதற்கு நம்ம வந்து தயாராக இல்லை. சில நேரத்துல நமக்கு திட்டத்தை வந்து அவரு மாற்றி வேற திசைக்கு அவர் திருப்பும் போது நம்ம அது செவி சாய்ப்பதற்கு, அது கீழ்ப்படிவதற்கு நம்ம தயாராக இல்லை. சில தடைகள் வருகின்றது வழியாக நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்காக அந்த நேரத்தை அவர் தடைகளை கொண்டு வந்திருக்கின்றார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மனப்பான்மையில ஆன்மீக வளர்ச்சி நமக்கு இல்லை.
அந்த தடைகள் வழியாக நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகின்றார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்க. அவர் பல சூழ்நிலையில் அவர் நல்லதை மட்டும் தான் செஞ்சாரு. எந்த இடத்துக்கு போனாலும் கதவுகள் அடைக்கப்படுகின்றது. அவர் அடிமையாக விற்கப்படுகின்றார். போலி குற்றச்சாட்டுகள் அவர் மேல எழுப்பப்படுகின்றது. ஆனா எந்த சூழ்நிலையும் யாரையும் அவரு பழி சொல்லவில்லை. அவர் யார் மேலேயும் கோவப்படவில்லை. ஆனா இந்த சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் இதெல்லாம் நன்மையாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு அவர் உணர்ந்தார். அதை நம்ம உணர்வது கிடையாது. தொடக்க நூல் 50வது அதிகாரம் 20வது வசனம் எடுத்து வாசித்து பாருங்க, உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. தொடக்க நூல் 50வது அதிகாரத்துல 20வது வசனம். இந்த மனப்பான்மை எல்லா சூழ்நிலையும் நமக்கு வேணும். வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆமீன். நன்மையாக மாற்றுகின்றவர், எல்லா சூழ்நிலையும் நன்மையாக மாற்றுகின்றவர் கடவுள். நீங்க விசுவசிக்க தயாரான்றது ஒரே ஒரு கேள்விதான். எல்லா சூழ்நிலையும் நன்மையாக மாற்றுகின்ற கடவுள், நீங்க விசுவசிக்க தயாரா? இந்த கேள்விக்கு உங்களுக்குள்ள என்ன பதில்? திருப்பாடல் 37 23 24. அவரில் நம்ம மகிழும் போது நம்ம தடுமாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா அவரு கரம், உறுதியான கரம், வெற்றி தருகின்ற கரம் நம்மோடு இருக்கும். திருப்பாடல் 37 23 24 வாசிக்கிறீங்களா? தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளே ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். ஆமீன். அல்லேலூயா. ஆமீன். அல்லேலூயா. பல சூழ்நிலையில் நான் டெய்லியும் ஆண்டவர் வார்த்தையை சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்காக என் வாழ்க்கை டெய்லி ஸ்மூத்தா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. பிரதர் எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. பல விதமான தடைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரோட கரம் எல்லா சூழ்நிலையிலும் என்னை தாங்கி நிறுத்துவதை நான் உங்க ஜெபத்தினாலையும் சரி சேர்த்துதான் சொல்றேன். ஆண்டவர் அவர் நம்மளை கைவிட மாட்டாருன்ற நம்பிக்கையோட தான் ஆண்டவர் வார்த்தையை உங்ககிட்ட சொல்ல முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதுதான் நம்ம அன்றாட நாள் ஆண்டவரின் வழி நடத்துதலை நாடணும். ஒரு விஷயத்திலும் அது நாடுவது அப்படின்றது இப்ப என் கிட்ட கேட்பதோ இல்லை இன்னொரு தீர்க்கதரிசி அவர்கிட்ட கேட்பதோ கிடையாது. முதல்ல உங்களுக்கு கடவுளோட உறவு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் பல நேரத்துல நேரடியா வழி நடத்துகின்றவர்கிட்ட நம்ம கேட்கிற கேள்வி இதுதான், நீங்க ஜெபித்தீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினார்? நம்மளோட சூழ்நிலையில் இருக்கின்ற விஷயங்களை நம்ம தியானிக்கும் போது பல நேரத்துல நம்மளோட ஒரு இமோஷன்ஸ், அதுல ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம கரெக்டான முடிவு எடுக்கணும்னு, எல்லா சூழ்நிலையும் கரெக்டான முடிவு வரணும்னு அவசியம் கிடையாது. அதனால அது இன்னொருத்தர்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன், நான் சிந்திக்கின்ற முறை ஆண்டவருக்கு விருப்பமான முறையா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துவதற்காக இன்னொருத்தர்கிட்ட போய் ஜெபிப்பது தவறு கிடையாது. நானே செய்வேன் சில நேரத்துல, பல நேரத்துல. முதல்ல நீங்க ஜெபிக்கணும், அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க. ஆண்டவர் உங்களுக்கும் சொல்றது எனக்கும் சொல்றது பல நேரத்தில் ஒரே விஷயமா தான் இருக்கும். ஆனா சில நேரத்தில் நமக்கு இந்த ஞான குறைவாக, அறிவுன்றது ஒரு விஷயம், ஞானம் அது வாழ்க்கையில நடைமுறைக்கு எப்படி கொண்டு வருவதுன்னு அப்படின்றது ஒரு தனி விதமான கிருபை. ஞானத்தோட செயல்படுவது அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. பல நேரத்தில் நம்ம ஞானத்தோட செயல்படுவது கிடையாது. நம்ம ஆண்டவரின் கிருபையை நாடி, ஆண்டவரின் வழி நடத்துகளை நாடி, உறுதியாக இந்த வசனங்களை நம்பி, ஆண்டவரே நீங்கள் என்ன வழி நடத்துவீங்க, நான் விசுவசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆண்டவர் வார்த்தையை வாசிங்க. அது வழியாகவே அவர் வழி நடத்துவார். ஆண்டவரின் வார்த்தை நம்ம பாதைக்கு ஒளியாக இருக்கின்ற வார்த்தை. ஆண்டவர் வார்த்தையை வாசிங்க, அதுல ஆண்டவர் வழி நடத்துவார். திருப்பாடல் 119 105வது வசனம், அவர் நம்ம பாதைக்கு ஒளியாக இருக்கின்ற வார்த்தை வழியாக, உயிருள்ள வார்த்தை, ஆவியானவர் நிரப்பப்பட்ட வார்த்தை,
அது வழியாக ஆண்டவர் பேசுவார். நெருப்பாக இருக்கும் அது. வார்த்தை வாசிங்க, அதை தியானிக்கும் போது அவர் நம்ம வாழ்க்கையில வந்து அக்கறை இருக்கின்றவர். அவரு ஒரு விஷயத்துல அக்கறை இருக்கின்ற கடவுள். அவர் நம்பிக்கையோட எடுத்து வார்த்தை வாசிங்க. அவர் வழி நடத்தல கேளுங்க, ஜெபித்து கேளுங்க, அவர் வழி நடத்துவார். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கேளுங்க, தவறு கிடையாது. ஆண்டவன் கிருபையால உங்களை வழி நடத்துவதற்கு நான் முயற்சி செய்யறேன். அதே நேரத்தில் சில தடைகள், சில இது வருது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நேரத்திற்காக காத்திருங்க. எனக்குள் என்ன மாற்றம், ஏதாவது மாற்றம் வர வேண்டி இருக்கின்றதா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவர் வழி நடத்தல கேளுங்க. ஆண்டவர் ஏற்றபடியான நபர்களை உங்க வாழ்க்கையில இருக்கட்டும். அவங்க வழியாக கடவுள் உங்ககிட்ட பேசுவார், உங்களை வழி நடத்துவார். ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்க பல நேரத்தில் உங்க திருவுளத்தை நாடுவதற்கு பதிலாக எங்க திட்டங்கள் எங்க வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நாங்க விரும்பி ஜெபிச்சிருக்கிறோம். மன்னியும் ஆண்டவரே. பல நேரத்தில் ஆணவத்தில் பேச்சுக்கு நாங்க இடம் கொடுத்திருக்கின்றோம். பல பாபியல் கோபுரங்களை எங்க வாழ்க்கையில கெட்டி இருக்கின்றோம் ஆண்டவரை, கெட்டி எழுப்பி இருக்கின்றோம். எங்களை மன்னியும், உமது ரத்தத்தால் எங்களை கழுவும், தூய்மையாக்கும், விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள், மனதில் இருக்கின்ற கட்டுகள், திருவுளத்தை நாடாத விதத்திற்கின்ற மனதில் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படட்டும், இதயத்தில் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. Cut every bondage, Father, in the mighty name of Jesus. திட்டத்தை நாடாது இருக்கின்ற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit in the mighty name of Jesus. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள் நீங்க எதிர்பார்க்கின்ற மாற்றங்கள் என்னென்ன புரிந்து கொள்ள, உங்க வார்த்தைக்கு ஏற்றபடியான பிள்ளைகளாக மாற, உங்க வழி நடத்துதலை புரிந்து கொள்ள எங்களை வந்து ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. Cut every bondage, bind and cast every unclean spirit, Father. In the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.